ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். கோயில் போயிட்டு காலையில் 4 மணிக்கு தான் வந்தோம். சரி, செடியெல்லாம் பார்ப்போம் பார்த்தா நேற்று எங்கள் 6 மணிக்கு மேலே நல்ல மழையாம். மழை பெஞ்சதில் இந்த முருங்கை கொப்பு கொஞ்சம் ஒடிஞ்சிச்சு அந்த பக்கம் இருந்து. அதை என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து செடி மேலே மூடாக்கு மாதிரி போட்டு விட்ருக்கேன். இங்கே பாருங்கள், முருங்கை இலையை இதில் போட்டு விட்ருக்கேன். இன்றைக்கி மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழை இருக்கிறனால என்ன செய்யலாம், செடிக்கு எந்த செடிக்குமே தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. செடியை மட்டும் இன்றைக்கி அப்டேட் பார்ப்போம். நம்ம செடி எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ என்ன செய்யும் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இந்த இடத்துல கீரை இது அது என்னது சீனிக்கிழங்கு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? இதில் 2 இலை வந்துருச்சு பாருங்கள். இந்த வேர் வழியாக வந்து இலை வந்துட்டாங்க. சீனிக்கிழங்கு முளைச்சிருச்சு. இந்த மழை பெஞ்சதுக்கு கரும்புமே என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல முளை வரப்போகுது. இவ்வளோ சிறப்பாக இருக்குங்க பாருங்கள். பீட்ரூட்டு முளைச்சிருச்சு பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இன்னொன்று இதில் ஒன்று, இந்த இதில் ஒன்று ஊனியிருக்கேன். இந்த இருக்குது பாருங்கள். இந்த கரும்பு முளைச்சோன்னையும் கீழே தரையில் தூக்கி வைக்கணும். நல்லா இலை வரட்டும்னு பார்க்கேன். இலை வந்தோன்னே என்ன செய்யணும், எடுத்து கீழே தரையில் ஊனி விடணும். மழை பெஞ்சோன்னே பாருங்கள், செடியில் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். புடலங்காய் குட்டை ரகம் நோக்க இவ்வளோதான் இருக்குது, நீளமாக வரல, ஆனால் தடிமன் ஆகிக்கிட்டே போகுது. சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு புடலங்காய் இருக்குது பாருங்கள். இங்கிட்ட ஒன்று. பாவக்காய் குண்டாக வருமா என்னன்னு தெரியல, ஒல்லியாகவே தான் இருக்குது பாருங்கள். எல்லா செடியுமே நல்லா சூப்பராக சிறப்பாக இருக்கிறாங்க. இந்த இதில் 2 தக்காளி கிடக்கல, அதில் ஒன்று பழுத்துருச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்து பெங்களூர் தக்காளி. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா செடியுமே அப்படியே தலை ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது மழை தண்ணி தானே, உயிர் உரம்ல மழை தண்ணிங்கிறது. அதனால் சிறப்பாக இருக்குது. மிளகாயுமே 2-3 பறிக்கலான்னு நினைக்கேன். இங்கே பாருங்கள், இது நல்லா எவ்வளோ திண்ணமாயிடுச்சுன்னு பாருங்கள். மிளகாயும் நிறையா கிடக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த செவ்வந்தியும் பாருங்கள், நல்லா இப்போ பெருசாக விரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு 4 பாவக்காய் செடியை வச்சு விட்ருக்கேன். இது இங்கிட்டாமல் அப்படியே தரையில் படர்ந்து போட்டுன்னு விட்ருக்கேன். இதிலேருந்து அப்படியே தரைக்கு போகிறாங்க. இதில் 2-3 விதை போட்டேன், இன்னும் முளைக்கல. அந்த மழை தண்ணிக்கு முளைச்சி வரும்னு நினைக்கேன். பார்ப்போம், முளைக்குதான்னு பார்ப்போம். நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தக்காளி செடி நட்டமாகவே நிற்க மாட்டேங்குது. கல்லை கட்டி அந்த பக்கமாக தூக்கி போட்டேன். இப்போ 3 தடவை விழுந்துருச்சு, எடுத்து வச்சுருக்கேன். நேற்று மழை பெஞ்சதில் வேறு விழுந்து கிடந்துச்சு. இந்த உருளைக்கிழங்குங்க பாருங்கள், வளர்ந்து அப்படியே சாஞ்சி வந்து கிடக்காக. எல்லாமே நல்ல பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்படி இந்த குட்டை ரக வெண்டைக்காவே நம்ம எடுத்துருவோம் இவர். அதுவும் அடுத்து என்ன செஞ்சிடும், நமக்கு முத்திரும். இந்த பாருங்கள், இது வந்து குட்டை ரகம்தான். இவ்வளோ தான் வரும். இன்னொரு வெண்டைக்காயில் இருக்குது, அதை வந்து நாளைக்கு எடுக்கணும். தக்காளி செடியும் அப்படியே சாஞ்சிக்கிட்டே தான் போகிறா. கட்டி வச்சுருக்கேன், இருந்தாலும் சாஞ்சிக்கிட்டே தான் போகுது. பார்ப்போம். இந்த காய்கறி கழுவி போட்டோம்ல க்ரோ பேக்கில், அதில் என்ன செஞ்சேன், மாயன் கீரையை ஒன்று எடுத்து மெக்சிகன் ஃபினிச்சு ஒரு குச்சை ஊனி வச்சேன். நல்லா புது எல்லாம் தழுத்துருச்சு பாருங்கள். இதில் ஃபுல்லும் காய்கறி கழுவி உரம் தான் இருக்குது. அதனால் செடி சிறப்பாக வரும்னு நினைக்கேன். இப்படியே அது வந்து மரம் மாதிரி வருது, அப்படியே இதில் விட்டுருவோன்னு பார்க்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் வருஷம், இது வந்து சொடக்கு தக்காளி செடின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அங்கே மாட்டு தொழுவத்துக்கு தண்ணி வைக்க போனதில் பார்த்தேன், அது மாதிரி தெரிஞ்சிச்சு, எடுத்து நட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அந்த தக்காளி செடி தானான்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொடக்கு தக்காளி வச்சு வளர்க்கணும்னு ஆசை. ஏன்னா சின்ன பிள்ளைல நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்து பழம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கோம். அந்த யாபத்தில் வச்சுருக்கேன், ஒன்று வளர்ப்போம்னு பார்ப்போம். அதுவாக என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த செடி தானான்னு.
இங்கேயும் பாருங்கள் விவஸ், இது பட்டர் பீன்ஸு, இது நல்லா வெத்தலை கொடி நல்லா வருது. இதெல்லாம் அழகு செடிகள். இங்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக அழகு செடிகள். இந்த பூக்கள்லாம் வந்துச்சுனாக்கும் பட்டர்ஃப்ளைஸ் நிறையா வரும்ல, அதுக்காக. ஓமவல்லி, துளசி, மயில் மாணிக்கம், இது கிளாடியஸ் பல்ப்பு. செம்பருத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரோஸ்லுமே பன்னீர் ரோஸில் பாருங்கள், அந்த ஒரு மொட்டு, இந்த ஒன்று. இது வந்து 7 டேஸு. இந்த ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெள்ளை கலர் செம்பருத்தி. இது வந்து மஞ்சள் கலர் கனகாமரம், டிசம்பர் பூவு. இது ஒரு செவ்வந்தி. இது ஒரு அழகு செடி தான். இதில் கருவேப்பிலை கண்ணை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது ரோஸு ரெட்டு, அது கொத்து ரோஸு. இது குடமிளகா. குடமிளகால பூ வருமானு பார்த்துக்கிட்டே இருக்கேன். குடமிளகா இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். எனக்கு அதில் காய் பறிக்கணும்னு ஆசை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ கட் பண்ணி விட்டோம்ல, கட் பண்ணி விட்ட பிறகு இங்கே பாருங்கள் தளிர் அடிச்சிருக்கு பாருங்கள். இதில் அங்கே இருங்க தளிர் அடித்து மொட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மழை தண்ணி வேற பட்டுச்சா, பட்டோன்னே எல்லாத்துலேயும் என்ன செய்யுது, மொட்டு வைக்குது. ஏன்னா இது மல்லிகைப்பூ சீசனில், அதனால் சூப்பராக வருது. இங்கிட்ட ஒரு மல்லிகை செடி இருக்குது, அதுலேயும் தளிர் வந்திருக்கு பாருங்கள், காமிக்க. இங்கே பாருங்கள் விவர்ஸ், இதுலேயும் தளிர் வந்திருக்கு பாருங்கள், கட் பண்ணி விட்டுருந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க, உங்கள் ஊரில் மழையா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு வெண்டைக்காயும் ஒரு தக்காளியும் எடுத்திருக்கு. தேங்க்யூ.